அனைத்து நண்பர்களுக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. Took a walk through the garden, goddamn I feel like the Knicks. You would think my name is Derek, for all these roses I sniffed. I think I'm tripping off the fumes, focus not to fall over, need this way. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம். என்ன அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம செக் ரிபப்ளிக்கில் பிராகன்னு சொல்லப்படக்கூடிய செக் ரிபப்ளிக்கோட ஹெட்டில் இருக்கோம். இன்னைக்கு இங்கே ஹெவி டிராஃபிக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, ஏசிசியை பற்றியும் இந்த சர்வீஸ் பிரேக்கை பற்றியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வண்டி ஓட்டியிருப்போம், யூரோப்பில் வண்டி ஓட்டியிருப்போம். ஆனால் இங்கே இருக்கிற வண்டியை மேக்ஸிமம் நம்ம ஓட்டுறது இல்லைங்க, வண்டி தான் நம்மளை ஓட்டிகிட்டு போவோம். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே இருக்கிற ஏசிசியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சென்சார் அனலைஸ் பண்ணி முன்னாடி போகிற வண்டி சைடில் இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணோம். என்கிட்ட நீங்கள் இந்தியாவில் வண்டி ஓட்டுறது கஷ்டமா இல்லை யூரோப்பில் வண்டி ஓட்டுறது கஷ்டமானு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக இந்தியாவில் வண்டி ஓட்டுறது தாங்க கஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முழுக்க சிஸ்டமேட்டிக் அண்டு ப்ரோக்ராம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஓட்டுநரோட கவனக்குறைவு தான் முக்கிய காரணம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் எக்ஸ்பெஷலி நம்ம ஓட்டுற இந்த C+E ட்ரக் வித் ட்ரெய்லர் ட்ரக்கில் A to Z டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டமானது கம்பல்சரி இருக்கணுங்க. அது என்ன டிரைவர் அசிஸ்டண்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுற வகையில் இந்த வண்டியில் நிறையா ப்ரோக்ராமிங் இருக்குது. அதுதான் அந்த சிஸ்டம். அதில் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏசிசின்னு சொல்லப்படக்கூடிய அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இது மாதிரி நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்தை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலையும் இதே க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் இங்கே யூஸ் பண்ணுற க்ரூஸ் கண்ட்ரோலில் இவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. நமக்கு வேலையே இல்லைங்க, நம்ம ரொம்ப வேலை மிச்சம். நம்ம ரொம்ப கேஷுவலாக ட்ரைவ் பண்ணலாம். டிராஃபிக்கில் ரொம்ப நேரம்னாலும் நம்ம ஸ்டேரிங்கில் உட்காந்துருக்கலாம். பட்டனை தட்டினா போதும் வண்டி போகும். இதெல்லாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. இல்லை உண்மைதான் நம்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஏசிசியில் தான் போய்கிட்டு இருக்கு. முன்னாடி போகிற வண்டியை ஆல்ரெடி சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த வண்டி கொஞ்சமாக ஸ்லோவாகுது. நம்ம வண்டியையும் ஸ்லோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த வண்டி முழுசாக நிற்க போகுது, நின்றுச்சு. இப்போ நம்ம வண்டியும் ஸ்டாப் பண்ணுது பாருங்கள். இப்போ இது இந்த ஏசிசி எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காட்டினேன். இப்போ வண்டி ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி வண்டியை மூவ் பண்ணுறேன். வண்டி 0லேருந்து 1, 2க்கு வந்தால் போதும். இப்போ இதுதான் ஏசிசியோட ஆன் பண்ணுற பட்டன். இதை நான் இப்படி டச் பண்ணி விட்டோம்னா போதும், ஏசிசி ஆன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம காலை எடுத்து பின்னாடி வச்சுக்கலாம். அந்த வண்டியை சென்ஸ் பண்ணி நம்ம வண்டி போகும். என் கால் ஆக்சிலேட்டர்லேயும் இல்லை, பிரேக்லேயும் இல்லை, நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். சப்போஸ் இப்போ அந்த வண்டி ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம வண்டியும் ஸ்டாப் ஆகும். இல்லை அந்த வண்டி போகுது அப்படின்னா நம்ம வண்டியும் போகும். ஏசிசியோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டிரைவருக்கு ரொம்ப வேலை மிச்சம். மோஸ்ட்லி நிறைய தூக்கத்தினால நடக்குது இந்தியாவில். சேம் இங்கே யூரோப்பில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க நிறைய ஆப்ஷன்ஸை வண்டிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப சொஃபிசிகேட்டடாக ஒரு டிரைவரோட பர்ஃபார்மன்ஸை கொண்டு போகுது. உதாரணத்துக்கு நான் உட்காந்துருக்க சீட்டாக இருக்கட்டும், இந்த சீட்டில் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் சீட். இது கிட்டத்தட்ட எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணோம். நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வச்சுருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான சீட்டு. நம்ம ஹைட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம இதை குறைச்சி கூட்டிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் வண்டி நம்ம டிராஃபிக்கில் உருளும்போது நீங்கள் பிரேக் அடிக்கணும், மூவ் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் நம்ம இங்கே பண்ண வேண்டியது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளை ரொம்ப ஓவர் டயர்டாக இருக்க சுச்சுவேஷனில் இதையே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளும் ரொம்ப டயர்டாகிடுவோம். அதே நேரத்தில் ஏசிசி இந்த மாதிரியான டிராஃபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிராஃபிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக்குன்னு கிடையாது, நம்ம ரோட்லேயுமே கரெக்டாக இருக்கும். முன்னாடி போகிற வண்டி மூவ் ஆயிடுச்சு நம்ம பேசிகிட்டு இருந்த கேப்பில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சிலேட்டர் பெடலை லைட்டாக டச் மட்டும் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். தொட்டு விட்டுட்டேன். ஆல்ரெடி ஏசிசி ஆனில் தான் இருக்குது. ஸோ அது ஆன்லைன் டிக் பண்ணி முன்னாடி போகிற வண்டியை சென்ஸ் பண்ணி நம்ம வண்டியை கூப்பிட்டு அவர் பிரேக் அடித்தா நம்ம வண்டியும் பிரேக் அடிக்கும். இதுதான் ஏசிசின்னு சொல்லப்படக்கூடிய அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, இந்த ஏசிசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சிஸ்டமேட்டிக்காக பார்க்கலாம்.
நம்ம வண்டிக்கு முன்னாடி இருக்க சென்சார் வந்து முன்னாடி போகிற வண்டியை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேவை முன்னாடி அனுப்பும். அதுதான் இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வேவானது முன்னாடி போகிற வண்டியோட ஸ்பீடு, அந்த வண்டியோட டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறமா அந்த வண்டியோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், A to Z எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணிக்கிட்டே போகும். இதையெல்லாம் எப்படி எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா உங்கள் கிட்ட இருக்க பட்டன்ஸ் தான் அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. உதாரணத்துக்கு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணுமா, இல்லை 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணுமன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் செட் பண்ணுற மாதிரி தான் அந்த வண்டியில் போகும். இதுதான் ஏசிசியை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். ஏசிசியில் இப்படி தான் வண்டி மூவ் ஆகி முன்னாடி போய்கிட்ருக்கோம். நமக்கு எந்த விதமான ஒர்க்கும் கிடையாது. முன்னாடி போகிற வண்டியை சென்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் வண்டி கரெக்டாக போகும். அந்த வண்டி ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம வண்டி ஸ்டாப் ஆகும். எவ்வளவோ அட்வான்டேஜ் வந்து இந்த ஏசிசியில் இருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இந்த ஏசிசியில் இருக்குங்க. இதில் இருக்கிற ப்ரோக்ராம் படி தான் இந்த ஏசிசி ஆனது ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ப்ரோக்ராமை கொலாப்ஸ் பண்ணுற விதமாக ஏதாச்சும் ஒன்று நடக்குது அப்படின்னா இந்த ஏசிசி ஆனது கொலாப்ஸ் ஆகிரும். உதாரணத்துக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வண்டியை சென்ஸ் பண்ணி போயிட்டுருக்க வரைக்கும் கரெக்டாக போயிட்டுருக்கோம். இந்தியாவில் மாதிரி குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா அவ்வளோதாங்க, ஏசிசி ஆனது கொலாப்ஸ் ஆகி எமர்ஜென்சி அலர்ட் ஆனது அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னால் இதுக்கு மேலே எதுவும் முடியாது, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்றது தான் அந்த அலர்ட்டோட மீனிங். ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இந்த வீடியோட நிறைகள் குறைகள் எல்லாத்தையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வரும் காலங்களில் நம்ம இதை மாற்றிக்கலாம். எந்த மாதிரியான தகவல்ன்றதையும் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம அந்த வீடியோவை கண்டிப்பாக கொண்டு வந்துடலாம். ஐரோப்பிய வேலை மற்றும் யூரோப் ட்ரக் பற்றின தகவல்களுக்கு ரெயின்போ விக்னேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.